ஆக்சுவலி நான் யாருன்னு தெரியுமாடா? அண்ணன் விஜய், உனக்கு தான் சொல்கிறேன். உனக்கு லைவாக ஒரு வீடியோ போடுறேன்னா உனக்கு மட்டும் நீ மட்டும் பார். ஓகே, நீ படத்தில் மட்டும் பேசிட்டு இருந்தா நெசத்தில் ஊம்ப கூடிய முடியாது. நீ இல்லை, அறுத்துருவேன். இப்போ ஓடி போய் ஒரு மாதம் ஊம்புறதுக்காக போனேன். எங்கடா போனேன்? எங்கே போன சொல்ல? படத்தில் 1000 பேர் வந்தாலும் பிரித்து மேய்ஞ்சிட்டு வரோம். ஏடா புண்டா போன. ஆக்சுவல் நேச்சுரல் ஹீரோடா நான், நீ இல்லை. உங்கள் அப்பனுக்கு உங்கள் அப்பா வந்தாலும் என்னை ஊம்ப ஒடிய முடியாது. ஓகே, மூடிக்கிட்டு கால் பண்ணுறா. ஏன் நான் உனக்கு ப்ரெஸ் பண்ணுறேன்னு பார்க்குறியா? ஜோதி கூதி நான் ஓக்கணும். நான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கிட்டு வாழணும். அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. ஆசை நல்லது தான், எதுவும் தப்பு இல்லை. இது ஒன்றும் ஒரு பொறுப்போ ஒரு குடும்பமோ ஒரு கட்டுத்திட்டமோ எல்லாம் ஒரு பொம்பளையால் தான் முடியும். ஆம்பளையால் ஊம்ப முடிய முடியாது. பேருக்கு நான் 10 பேரை வெட்டுவேன் குத்துவேன்னு நானே சொல்லுவேன். நானே சொல்கிறேன், வெட்டலாம் குத்தலாம் அடிக்கலாம் உதைக்கலாம். நேச்சுரலில் எதுவும் பண்ண முடியாது. நேச்சுரலில் சோறு சமைச்சி சாப்பிட முடியாது. ஒரு குடும்பம் சுத்தமாக இருக்காது. வீடு வாசல் கூட்டி பெருக்க முடியாது. நம்ம போடுற துணியை நம்ம துவைக்க முடியாது. நம்ம ராகரீகமாக இருக்க முடியாது. டீசென்ட்ஸாக இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் நம்மளை பெற்று எடுத்து ஒரு பொண்ணு, சரியா? அதே மாதிரியே நம்ம கூட அக்கா தங்கச்சின்னு இருந்தாலும் அவங்கவுங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க கட்டிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நமக்குன்னு வரவ ஒரு பொண்டாட்டி மட்டும்தான். அந்த பொண்டாட்டி என் பொண்டாட்டி. அவள் தான் ஜோதி. அவள் தான் மதுரையில் இருக்கா. அவள் மயிரை எவனும் பிடுங்க முடியாது. பிடுங்கிறதுக்கு நான் விட மாட்டேன், அறுத்துருவேன். மதுரையிலே ஊடு பூந்து வெட்டுவேன் நான். அவள் தான் என் பொண்டாட்டி. அவள் லாயரு. அவன் அப்பா செத்துப்பிட்டான், ஆனால் நான் சாவலை. என்னை சாவடிக்க எவனும் இல்லை. நான் எப்போ சாவன்னு எனக்கு தெரியும்.